தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மதிய வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம டெலகிராம் சேனலில் ப்ரீமியம் சேனலில் கொடுத்த எல்லா கால்ஸையும் ஃப்ரீ குரூப்லேயும் கொடுத்தோம். அதுபடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம 51,600 கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம். நம்ம டார்கெட் வந்து 51,955. அதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போச்சு, நல்லாவே ஒரு ப்ராஃபிட் எடுத்தோம். இன்றைக்கி 31 இல்லையா? அப்போ இதுதான் தேதி. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 51,600 கால் ஆப்ஷன் எடுத்து 51,955 வந்து நம்ம டார்கெட்டு. ஹை போனது வந்து 52,000 வரைக்கும் போயிருக்கு. அப்போ கால் ஆப்ஷன்லேயே நல்ல ஒரு பை கிடச்சிருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக 52,000 புட் ஆப்ஷன் எடுத்தோம். மார்க்கெட் பாருங்கள், இன்னும் ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. 52,000லேருந்து 51,450 வரைக்கும் வந்திருக்கு. சரி, இது எப்படி நம்ம எடுத்தோம், மார்க்கெட்டை எப்படி நம்ம டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம தீபாவளி ஆஃபரில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நீங்கள் எப்படி இந்த ட்ரேடிங், இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணுங்கள். இதுதான் இண்டிகேட்டர்லாம் இருக்கக்கூடிய இடம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஃபேவரட், பர்சனல், டெக்னிக்கல், ஃபினான்சியல், கம்யூனிட்டி, இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். அதில் இந்த இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் டு ட்ரேட் அப்படிங்கிற இண்டிகேட்டர் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கு இப்போதைக்கு. அதை வந்து ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள், போதும். நீங்கள் லைஃப் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, 80% டிஸ்கவுண்ட்டில் 60K பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த iTrendம் கிடச்சிரும், இந்த iCoreம் கிடச்சிரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு iCore பற்றி இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டோம்னா ரொம்ப டைமிங் எடுக்கிறது, அதனால். இப்போ பாருங்கள், இது மார்க்கெட்டு இப்போதைக்கு என்ன இருக்குன்னா டிஃபால்ட்டு செட்டிங்ஸில் இருக்குது. அது எப்படி பார்க்குறது சார்? இந்த செட்டிங்ஸ் போங்க. இந்த நடுவில் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். நேராக கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரீசெட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை மட்டும் கொடுத்துருங்க. பேங்க் நிஃப்டியாக இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸை குறைச்சி டைனி 2 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் பார் ரீப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது 9 மணிக்கு. ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும்னா 5 லைனு ஃபார்ம் ஆகும். மேலே 2 லைனு, கீழே 2 லைனு, நடுவில் ஒரு லைனு ஃபார்ம் ஆகும். நான் ரீப்ளே பண்ணுறேன், பாருங்கள். இது எல்லாமே இன்றைக்கி மார்னிங் வந்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஓகேவா? நம்முடைய ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிற குரூப்பில் ஜாயின் பண்ணி 9 மணிலேருந்து நம்ம கொடுத்த அப்டேட் 1 by 1 பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நம்ம எடுத்த ட்ரேடிங்கையும் பாருங்கள். இன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிருக்கா, லாஸ் கிடச்சிருக்கான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட்டோட ஸ்பீடு கொஞ்சம் ஏற்றிடுறேன், ஏன்னா வீடியோ டைம் வந்து உங்கள் டயத்தையும் ஏற்றத்தையும் சேவ் பண்ணுறதுக்காக. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு கீழே 2 லைன் வந்துருச்சு, மேலே 2 லைன் வந்துருச்சு. இப்போ மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போய் 51,996 தொட்டுச்சுன்னா நம்ம வாங்க வேண்டியது 52,000 புட் ஆப்ஷனை பை பண்ணணும். அப்படி இல்லைன்னா 52,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அதுக்கு மேலே உள்ள லைன் இருக்குல்ல, அது ஸ்டாப் லாஸு. அதுக்கு அடுத்தடுத்த லைன் வந்து டார்கெட். இல்லை சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே இங்கே டச் பண்ணுது, 51,546 டச் பண்ணும்போது நம்ம 51,500 கால் ஆப்ஷனை பை பண்ணணும், இல்லாட்டி 51,500 புட் ஆப்ஷனை செல் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சிங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். இதுக்கு கீழே உள்ள ஸ்டாப், இந்த பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ். பாருங்கள், இப்போ கரெக்டாக நமக்கு மேலே போய் செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. மேலே போய் செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு 1 மினிட்டில் தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். 30 செகண்ட்ஸில் காட்டினாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வராது. ஏன்னா நம்ம இண்டிகேட்டர் வந்து ரீபெண்டிங் இண்டிகேட்டர் கிடையாது. பாருங்கள், அதே வேல்யூஸ் காட்டுதா? அதே வேல்யூஸ் தான் காட்டுது. இப்போ ஹை எவ்வளோ போயிருக்கு? 52,005 வரைக்கும் போயிருக்கு. நம்முடைய என்ட்ரி எவ்வளவு? 51,996. இப்போ இந்த கேண்டிலோட வலிமை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ரெட் கேண்டில் வந்துருச்சு, அதோடைய வீக்னஸ் தெரிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? மேலேயும் விற்க வந்துருச்சு, கீழேயும் விற்க வந்துருச்சு. அப்போ மார்க்கெட் என்னாச்சு, வீக் ஆகிடுச்சு.
இந்த கேண்டல்லையும் அதுக்கு 3 கேண்டில் பாருங்கள் வீக்கே ஆகலை, மார்க்கெட்டு மேல் நோக்கி போகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் வந்து நம்முடைய இண்டிகேட்டர் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கிறதுனால செல் சொன்னதுனால மார்க்கெட்டு அடிபணிஞ்சு மார்க்கெட்டு கீழே வருது. இப்போ செல்லு கிடச்சதுனால நம்ம என்ன பண்ணணும், நேராக செட்டிங்ஸ்க்கு போகிறோம். ஸ்டாப் லாஸும் என்ன பண்ணலாம், டைனி 2 தான் வைக்கணும். டார்கெட்டும் டைனி 2 தான் வைக்கணும், ஸ்டாப் லாஸும் டைனி 2 தான் வைக்கணும். நீங்கள் வேணும்னா 1:2 ரேஷியோவில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செல் டார்கெட் வச்சுருக்கேன், கூடவே செகண்ட் பையை என்னேபிள் பண்ணுறேன். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரிவர்சல் என்று எடுக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், இப்போ நான் வச்சுருக்கிறது 1:2 ரேஷியோ. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டார்கெட்டுக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா டார்கெட்டையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செல் டார்கெட் 4, ஃபஸ்ட்டு செல் டார்கெட் 5, ஃபஸ்ட்டு செல் டார்கெட் 6, ஒரு 3 டார்கெட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. மார்க்கெட்டு எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுறது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், இப்போ வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துட்டு மேலே போகும்போது இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, டிடிபி, அது வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அதுக்காக தான் அந்த டிடிபி வேலையும் கொடுக்குறோம். இப்போ நான் மார்க்கெட்டை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸை கொண்டுட்டு போய்ட்டு காஸ்ட்டு வச்சிடணும். நீங்கள் இனிஷியலாக நீங்கள் 45 குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது 3 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணுங்கள். மீதி இருக்கிற 2 லாட்டுக்கு ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணுங்கள். மீதி இருக்கிற 1 லாட்டுக்கு ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். தேர்ட் லாட்டை தேர்ட் டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே அன்றைக்கி போகாதீங்க, போதும் ட்ரேடிங் பண்ணது போதும், அன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்தது போதும். இப்போ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே செல் ஆக்டிவேட் ஆச்சு, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துச்சு, இப்போ தேர்ட் டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்பீடு 3 தான் வச்சுருக்கேன், வேறு எக்ஸ்ட்ரா ஸ்பீடு வைக்க முடியுமா, 10 வைக்கலாம், அதையும் காட்டுறேன். ஏன்னா டயத்தை சேவ் பண்ணுறதுக்காக 1 மினிட்டில் நம்ம வச்சுருக்க முடியல, அப்போ ரொம்ப கேண்டில்ஸ் பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மார்க்கெட்டு நம்மளுடைய தேர்ட் டார்கெட் முடிச்சு, ஃபோர்த்து டார்கெட் முடிஞ்சு 5th டார்கெட் கிட்ட வந்துடுச்சு. நம்முடைய 5th டார்கெட் என்ன, 51,413. அப்போ அது வரைக்குமே மார்க்கெட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கிறது. எங்கே ஆரம்பித்த செல் பார்த்தீங்களா, இருக்கிறதுலையே ஹையான ஹை மார்க்கெட் வந்து இது வரைக்கும் இன்னையோட டேட்டில் போன ஹை எது, இதுதான் ஹையஸ்ட் ஹையே, இதுதான் இன்றைக்கி சொல்கிறேன், அதாவது 31 அக்டோபர். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் கூட மேலே போகவே இல்லை, கீழே போக ஆரம்பித்தவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போய்கிட்டே இருக்கான், இன்னமும் போய்கிட்டு இருக்கான். நான் நினைக்கிறேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த எத்தனாவது டார்கெட்டு, 3, 2, 5வது டார்கெட்டும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி. இதில் உனக்கு விஷயம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இங்கே கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன் பையி, இருந்தாலும் ஏன் இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படின்னா, நான் என்னோடய iCore 2.0 ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது மார்க்கெட் அங்கேயும் திரும்ப தெரிஞ்சனால தான் நான் இங்கே பை எடுத்து இது வரைக்கும் நான் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் எடுத்துட்டேன். மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு, இருந்தாலும் என் இண்டிகேட்டர் என்ன சொல்லுது, அங்கே செல்லுன்னு சொல்லுது. அதனால் நான் அதை கால் ஆப்ஷனை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். இங்கேனே என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு கால் ஆப்ஷனை எடுத்து இது வரைக்கும் புக் பண்ணேன். திருப்பியும் கீழே வரும்போது இன்னொரு கால் ஆப்ஷன் எடுத்து இது வரைக்கும் புக் பண்ணேன். திருப்பியும் இந்த இடத்துல நான் ஒரு சின்னதாக ஒரு புட் ஆப்ஷன் 52,000 புட் ஆப்ஷனை இங்கேயே வாங்கிட்டேன். நீங்கள் டைமிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும். திருப்பி இங்கே வரும்போது அதை புக் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே மேலே போகும்போது இந்த இடத்துலேருந்து புட் ஆப்ஷனை மறுபடியும் வாங்கி அப்படியே ஹோல்டு பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு ஒன்ஸு பை ஆர் செல்லு iCoreல ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம திருப்பி என்ன பண்ணோம், அகென்ஸ்டாக போகக்கூடாது. எஸ்எல் ஹிட் ஆகிற வரைக்கும், எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும்தான் நம்ம ட்ரேடை ரிவர்ஸ் பண்ணணும். நான் சொன்னேன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆயிருன்னு சொன்னேன்னா, கிட்ட வந்துடுச்சு, 426 வந்துடுச்சு. நம்ம டார்கெட் வந்து 413. இன்னும் டைம் இருக்குது, இன்னும் வீடியோ முடிக்கல. ஸோ வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு அந்த டார்கெட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கி 10 டார்கெட் கிடச்சதுக்கு சமம். ஏன், நான் 1:2 ரேஷியோவில் வச்சுருக்கேன். இது தாங்க நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப். ஓகேவா? சப்போஸ் கவனிங்க, இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸு
ஹிட் ஆகிடுச்சு, மார்க்கெட்டு கீழே வராமல் மேலே போயிடுச்சு, இந்த இடத்துல போயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உடனே நீங்கள் ட்ரேடிங் எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் வீக் ஆன பிறகு நீங்கள் ட்ரேடிங் எடுத்தீங்கன்னா, இங்கே இது என்ட்ரி செகண்ட் பைன்னு போட்டிருக்கு இல்லையா, அது வந்து ரிவர்ஸ் என்ட்ரி. அதுக்கப்புறம் மேலே போச்சிங்கன்னா இது வந்து உங்களுடைய டார்கெட்டு, ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதை புக் பண்ணிவிட்டு அன்னையோட லாஸை ரெக்கவர் பண்ணிவிட்டு பொட்டியை மூடிட்டு உட்காந்துட வேண்டியதான். லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்துடணும். ஒரு ட்ரிப்பு நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அப்படின்னா அன்னையோட அன்றைக்கி ட்ரேடிங் முடிச்சிடுங்க. திரும்ப 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 ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் ஒரு லாட் மட்டும் வாங்குங்க. நீங்கள் வந்து எவ்வளோ லாஸ்னாலும் முன்னாடி பண்ணியிருந்துருக்கலாம், அதெல்லாம் இப்போ கணக்கு கிடையாது. இப்போ நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு கணக்கு. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 413 டச் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து 400 எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், 403 வரைக்குமே வந்துருச்சு. அதுக்கு அடுத்த டார்கெட்டு 51,298, 1:2 ரேஷியோவில். ஓகேவா, இப்போ ஹோல்டு பண்ணவங்க ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், பயப்படாமல் ஹோல்டு பண்ண வேண்டியதான். நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். சரி, வேறு என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இது எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும். எங்களை பாருங்கள், நாங்கள் ஒரே ஒரு ஸ்கிரிப்டை தான் தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணுறோம். அது வந்து அதுக்கு என்ன அர்த்தம், மற்ற ஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தமானா கிடையாது. எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே இது ஒர்க் ஆகும். நீங்கள் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்க. ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு இந்த டூல் உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். லைவ் மார்க்கெட்டில் காட்டுறோம். நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், லைவ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் எடுத்துகிட்டு காட்டுறோம். நம்ம ப்ராஃபிட்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் குரூப்பில் போடக்கூடாதுங்கிறதுனால நம்ம அதை போடுறதில்ல. ஓகே, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நம்ம இண்டிகேட்டரில் பெருசாக ஒன்றும் கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே டிஃபால்ட்டில் வச்சுக்கிட்டு ஒரு 3 மாதத்துக்கு ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பை கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு செல் கொடுத்துருக்கோம், செகண்ட் பை கொடுத்துருக்கோம், செகண்டு செல்லு கொடுத்துருக்கோம். அதுபோல் அதுக்கான டார்கெட்டு, ஃபஸ்ட்டு பைக்கான டார்கெட்டு, ஃபஸ்ட்டு செல்லுக்கான டார்கெட்டு, செகண்ட் பைக்கான டார்கெட்டு, செகண்ட் செல்லுக்கான டார்கெட்டு. இது நெக்ஸ்ட்டு பை ஜோனு, நெக்ஸ்ட்டு செல் ஜோனு. பாருங்கள், இன்னும் மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்கு பாருங்கள். அப்புறம் வந்து இந்த எம்ஜிஆர் ஜோனில் வந்து என்னென்ன இருக்கும், எக்ஸ்ட்ரா டார்கெட்ஸ் இருக்கும். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் உள்ள மிட் பாயிண்ட் டார்கெட்ஸ் இருக்கும். டார்கெட் பாயிண்ட்ஸு டிடிபி, டிபிபி, எம்ஜிஆர் பாயிண்ட்டு, பாட்டம் எம்ஜிஆர், டாப் எம்ஜிஆர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கூடவே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ட்ரெண்டு ஜோன் ஒன்று இருக்குது. இது வந்து ஏன் இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பொசிஷனல் ட்ரேடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே மார்க்கெட்டு நல்லா வந்து ரயில்வே ட்ராக் பேட்டர்ன் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இது வந்து மார்க்கெட்டு செல் ட்ரெண்டு. இதுக்கு மேலே கேண்டில்ஸ்லாம் இருந்து ரயில்வே ட்ராக் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பை ட்ரெண்டு. அது போக மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்ட்ரா 3 கொடுத்துருக்கோம். கிராஸ் ஓவரு, அந்த கிராஸ் ஓவர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு அலர்ட் சிக்னல் வரும். அதை வந்து நீங்கள் விவாப் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஃபில்டர் பண்ணலாம். ராங் சிக்னலை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய இண்டிகேட்டரில் இருக்குது. புரிஞ்சுங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கங்க. 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதையே நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இதிலெல்லாம் கூட எங்கே வந்து நம்மளுக்கு சிக்னல் கிடச்சிருக்கு பாருங்கள். நம்மளுடைய 2 டார்கெட் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் இங்கே சிக்னலே இங்கே கிடைக்குது. ஆனால் நமக்கு வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. யாருமே எந்த இண்டிகேட்டருமே சொல்லாது இங்கே போய் செல் பண்ணுன்னு சொல்லி. ஆனால் நம்ம இண்டிகேட்ரு ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே, ப்ரைஸ் லெவல் வந்து அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே சூப்பராக நமக்கு சொல்லிடுச்சு. அதுதான் வந்து ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் இருக்குது. 1க்கு 1 இண்டிகேட்டர் ஃப்ரீ. ஐட்ரெண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத லைட்டாக உங்களுக்கு இங்கே காட்டிடுறேன். இன்றைக்கி காலையில் எதுக்காக நான் கால் ஆப்ஷன் கொடுத்தேன், 51,600 கால் ஆப்ஷனை நான் எதுக்கு வாங்கினேன் அப்படிங்கிற விஷயத்த கூட நான் உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதுலேயும் சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது, இதை எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி 51,600 இது 9:39 காலையில் 9:15க்கு நமக்கு என்னாச்சுங்க, நம்மளுடைய பை ஜோனில் தான் அது ஓப்பனே ஆச்சு. எங்கே ஓப்பன் ஆச்சு? நம்மளுடைய பை ஜோனில் தான் ஓப்பனே ஆச்சு.
அப்போ நான் இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், கான்ஃபிடெண்ட்டாக 51,600 கால் ஆப்ஷனை பை பண்ணேன். திருப்பி நான் போய் 52,000 புட் ஆப்ஷனை பை பண்ணேன் இல்லையா, அது எதுக்கு, இதை பேஸ் பண்ணி 52,000 புட் ஆப்ஷனை பை பண்ணேன். திருப்பியும் 51,600 பை ஆப்ஷன் வாங்கினேன் இல்லையா, அது இதை பேஸ் பண்ணி வாங்கினேன். இந்த இடத்துல போய் என்ன பண்ணல, செல் பண்ணலை. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஐகோரோட என்ட்ரி கிடச்சிடுச்சு, ஐகோரோட என்ட்ரி கிடச்சிடுச்சு. அது போக ஏற்கனவே நமக்கு 2 ட்ரிப்பு நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிட்டு மேலே போகும்போது இந்த கேண்டிடேட்ஸோட பவர்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணக்கூடாது, அங்கே போய் செல்லும் பண்ணக்கூடாது. இப்போ அதனால் இந்த இடத்துலையே நான் முடிச்சுக்கிட்டேன். இங்கே ஒரு என்ட்ரி ப்ராஃபிட்டு, இங்கே ஒரு என்ட்ரி ப்ராஃபிட்டு, இங்கே ஒரு என்ட்ரி ப்ராஃபிட்டு. இதுக்கப்புறம் நமக்கு ஐகோர் ஆக்டிவேட் ஆனதுனால அந்த இதை ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு, இப்படி நம்ம ரெண்டையும் நீங்கள் கலந்தும் யூஸ் பண்ணலாம், இல்லை ரெண்டையும் தனித்தனியாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்றையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய இது பொறுத்து தான் இருக்குது. இதோடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா பொசிஷனர். இதில் பாருங்கள், 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சு காட்டுறேன். இப்போ 1 டே டைம் ஃப்ரேமில் ஏற்கனவே இங்கேருந்து இங்கே பை ஆக்டிவேட் ஆச்சு, இங்கேருந்து இது வரைக்கும் போயிருக்கு. ஒரு 4000 பாயிண்ட், 50,000லேருந்து 54,000 வரைக்கும். திருப்பி 54,000லேருந்து 50,000. திருப்பியும் மார்க்கெட் கீழே வந்து இங்கேருந்து அதே இடத்துல ஆக்டிவேட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு. இது பொசிஷனல். இதே நீங்கள் 30 மினிட்ஸில் கூட வச்சு பாருங்கள், அதுலேயும் நல்ல ஒரு அக்யூரசி உங்களுக்கு கிடைக்கும். 30 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த என்ட்ரி எடுக்கக்கூடாது, கேண்டில் வந்து பவர்ஃபுல்லான கேண்டில் போகிறதுனால இந்த என்ட்ரியை எடுக்கக்கூடாது. இங்கே தான் நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆன பிறகு 52,180 ஆக்டிவேட் ஆகிட்டு இது வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து 52,157 வரைக்கும் ஃப்ரீயாக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பல்காக ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த MST iCoreயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த MST iCoreல இன்னும் பல விஷயங்கள்லாம் உள்ள கொடுத்துருக்கோம். புல்லிஷ் பிரேக் அவுட்டு, பேரிஷ் பிரேக் அவுட்டு, இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். சரி, இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மேட்டரில் சொல்லி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 6வது டார்கெட்டு கூட வந்துருச்சு. 51,292 வந்து 6வது டார்கெட்டு. பொறுமையாக இருந்தால் அது வந்துடும். லோ மேடு இது வரைக்கும் 51,341. இன்னொரு 50 பாயிண்ட் தான் பாக்கி இருக்குது 6வது டார்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ட்ரேடு என்ன எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நூன் மார்க்கெட் ட்ரேடு இப்போ ஜெனரேட் ஆகிருக்கும், அதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நூன் மார்க்கெட் நேற்று காட்டினேன், நேற்று நமக்கு பர்ஃபெக்டான என்ட்ரி கிடச்சிச்சு, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இன்றைக்கி இண்டிகேட்டர் வாங்கியிருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், இந்த இடத்த செட்டிங்ஸ் போங்க, ரீசெட் கொடுத்துட்டு டிஃபால்ட்டில் போய்ட்டு நூன் அப்படி மட்டும் வச்சுட்டு பாருங்கள். மேலே 2 லைன், கீழே 2 லைன், நடுவில் 1 ஃபார்ம் ஆகிருக்கும். மார்க்கெட் கீழேருந்து மேலே போச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள், மேலேருந்து கீழே போச்சுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். அவ்வளோதான். கீழேருந்து மேலே போய் செல் ஜோனை டச் பண்ணும்போது புட் ஆப்ஷன் பை, கீழே நடுவிலேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வந்து பை ஜோனை டச் பண்ணிச்சுன்னா கால் ஆப்ஷன் பை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா ரிவர்சல் ட்ரேட் முடிஞ்சா, வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஒன்ஸ் பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா அன்றைக்கி செல்லு கிடையாது, ஒன்ஸ் செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அன்றைக்கி பை கிடையாது. அதில் கவனிங்க, செல் ஆக்டிவேட் ஆச்சு, நம்ம ஏதாவது பை சொன்னோமா, இல்லை. சப்போஸ் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நம்ம இப்போ செல் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஒன்றா ஃபஸ்ட்டு என்ன ட்ரேட் ஆக்டிவேட் ஆகுதோ அதுதான். ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக செல்லு, பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக பை. எது வரைக்கும், எஸ்எல் ஹிட் ஆகிற வரைக்கும். சப்போஸ் இங்கே வந்து செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, டார்கெட் கொடுக்கல, மேலே போயிடுச்சு, இங்கே எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, அப்போ அங்கேயும் பைக்கு மாறிக்கணும். மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக நம்மளுக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அனைத்து ட்ரேடிங்கும் ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.